சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. உம்மை அதிகமாக நேசிக்கிறோம். அடி ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர் அப்பா. நீ ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஆலயத்தில் போய் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆண்டவர், ஆனாலும் பிசாசு தடை பண்ணினாலும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் வீடுகளில் ஆண்டவரே, வீடுகளில் ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவரே கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். கொடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 100 சங்கீதம் ஆண்டவரே 2 வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கள் என்று. ஆமாண்டவரே, ஜோஷுவா 24:15 சொன்ன பிரகாரமாய் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆன்லைனில் ஆண்டவரை வீட்டில் ஆண்டவர் குடும்பமாயும் ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஏதோ காரியம் ஏதோ புதிய காரியத்தை செய்ய போகிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை வீட்டுக்குள்ளாய் அனுப்புகிறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறீங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு வீடுலையும் ஆண்டவர் அற்புதங்கள் நடக்க போகிறது ஆண்டவரே. வியாதிஸ்தர்கள் குணமடைய போகிறாங்க ஆண்டவர். கவலையுள்ளவர்கள் கவலை நீக்கப்பட போகிறீங்க. ஒவ்வொருவரையும் ஆற்ற போகிறீங்க. ஒவ்வொருவரையும் ஆற்றும்படியாய் இந்த ஆன்லைன் சேவையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை தேடி வரீங்கப்பா. நாங்களும் தேடி வந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை தேடி எங்கள் வீட்டுக்கு வரீங்க ஆண்டவரே. அதற்காய் சோத்திரம் அப்பா. எங்களை தேடி ஒவ்வொரு வீட்டுக்காய் நீங்கள் வரீங்க. அதற்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹோபா ரலபா ஷந்தர் அலபா கதுரபா. ஆண்டவரே, இதனால் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆசீர்வதித்து கொடுங்க. ஒரு தடை இல்லாதபடி, எந்த தடையும் இல்லாதபடி ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. தகப்பனே, துதி நடத்துகிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இசை வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மியூசிக்கை ஆசீர்வதிங்க. மைக் சிஸ்டங்களை ஆசீர்வதிங்க. இன்டர்நெட்டை ஆசீர்வதிங்க தகப்பனே. வேத வாசிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. தேவ செய்தி கொண்டு வருகிற போதகரை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தை வல்லமையாய் பொறுப்பட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டையும் ஈசோப்பினாலே கழுவி சுத்திகரித்த ஆண்டவரே. ஆண்டவரே, நாம மகிமை அடையும்படியாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
சங்கீதம் 65. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டிக் கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிக்கூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. Come on people, let's put our hands together and praise the Lord. ஆண்டவரை துதித்து ஆராதித்து தேவனுடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் துதிகளோடும் நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த நாளிலே இயேசு ராஜாவை கொண்டாட போகிறோம். Come on, let's celebrate the name of Jesus. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள் மூழ்கவில்லையே, உயிரோடு எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுவோம் ராஜா. Oh, we celebrate your goodness. Yes. கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. உன் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. உன் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பகைஞர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை இப்பொழுது ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து காண்பிப்பார். விசுவாசிக்கிறீர்களா?
கைகளை தட்டி சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். Come on people, let's worship and bring down every Jericho wall. Amen. Yeah. பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா, அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா, அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. உம் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். சென்ற பேதுருவை மறுபடி எடுத்து பயன்படுத்த தேவனால் முடியும் என்றால் உன்னையும் பயன்படுத்த முடியும். 1000 10,000களை உன்னை கொண்டு அவர் ரட்சிக்கப் போகிறார். Get ready. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்குகள் தந்து மறுபடி வாழ செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. உம் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடியே நன்றி சொல்வோம். கொண்டாடியே நன்றி சொல்வோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை
ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise be to God. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். We lift up your holy name, Jesus. We worship you, Lord. Oh hallelujah, hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தெய்வன், நீரே என் தெய்வன், வல்லமை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. உந்தன் நாமம் அற்புதம், உந்தன் நாமமே ஜெயம். உந்தன் நாமம் அற்புதம், உந்தன் நாமமே ஜெயம். நீரே என் தெய்வன், நீரே என் தெய்வன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தெய்வன், நீரே என் தெய்வன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே,
அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. 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 ஆராதிக்கிறேன் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர் கத்தாவே. அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காய் வருகிறோம். எங்கள் பூச்சம் திருச்சபை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து இந்த நாள் வரையிலும் வழிநடத்தி வருகிறீர். இது மேலும் வழிநடத்தி வருவீர் என்று சொல்லியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே. எங்கள் திருச்சபைக்கு வேண்டிய தேவைகள் அநேகர் இருக்கிறது. அது நீர் ஆண்டவரே எங்களுக்கு தந்து இந்த நாள் வரையிலும் எங்களை சந்தோஷமாய் வழிநடத்தி போஷித்து வருகிறீர். இன்னும் ஆண்டவரே தேவைகள் ஆண்டவரே இந்த கோவிட் காலங்களிலே ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் அநேகம் இருந்தாலும் கூட தேவ நீ பார்த்து கொள்வீர் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உடைய கிருபை இரக்கம் தயவானது ஆண்டவரே எங்கள் பூச்சம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கு மேலாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தரை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. கத்தாவே, இந்த அற்புதமான நேரத்திலும் கூட கத்தாவே எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளும் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வாலிப நாட்களிலும் சிருஷ்டிக்கிற நினை என்று நீ சொல்லியிருக்கிறீர். இந்த வாலிப நாட்களிலே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கத்தாவே ஆண்டவரே உம்முடைய குண அதிசயம் உம்முவை போல அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் வாலிப பிள்ளைகளை நீர் தொடுவீராக. எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கத்தாவே நீர் ஆண்டவரே பேசுவீராக கத்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் ஆண்டவரே வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே கத்தாவே தேவனே உம்முடைய கரத்தினாலே பிள்ளைகளை தூக்கி எடுக்க ஜெபிக்கிறோம், காப்பாற்ற ஜெபிக்கிறோம், பாதுகாக்க ஜெபிக்கிறோம், வழிநடத்த ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உண்மையை பற்றி அதிகமாய் புரியாதபடிக்கு அநேக சில காரியங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். தெய்வமே அப்பா உதவி செய்வீராக. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அவர்கள் அழிந்து போகாதபடிக்கும் ஆண்டவரே நீர் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் தயவாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளாக இன்னும் வைராக்கியமாய் வளரவும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக நிற்கவும் உதவி செய்வீராக. ஆண்டவரே உலகத்தின் காரியத்திலே ஆண்டவரே மாட்டிக்கொண்டிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே விடுதலைக்குள்ளாக கொண்டு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே நீர் மட்டுமே செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உதவி செய்வீராக. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நீ கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லியும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை அதிகமாய் சார்ந்திருந்து கர்த்தாவே உம் அன்பிலே அதிகமாக ஆண்டவரே அவர்கள் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக அதிகமாய் ஆண்டவரே வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் அதிகமாய் தேடுகிற வாஞ்சி கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே வண்ணமாக எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் மூப்பர்களும் மற்றும் திருச்சபை ஜனங்களும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பெண்டமிக் காலங்களில் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருந்தாலும் கூட அவருக்குள்ளாக இருக்கிற அந்த வைராக்கியம் அவருக்குள்ளாக இருக்கிற ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணங்கள் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய நெருக்கங்கள் இதெல்லாம் குறையாதபடிக்கு ஆண்டவரை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒரு சிறந்த நேரத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டு பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீ தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. டிஎம்சி பூச்சோங் உம்முடைய திருச்சபை ஆண்டவரே. டிஎம்சி பூச்சோங்க்கு நீரே தலைவர் ஆண்டவரே. டிஎம்சி பூச்சோங்க்கு நீரே போதகர் ஆண்டவரே. டிஎம்சி பூச்சோங்க நீரே வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபையை நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுக்கொடும். நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனை தாரும். நீர் எங்களுக்கு ஆண்டவரே போதுமான ஞானத்தை தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே ராஜாதி ராஜர்
நல்லவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். சிறந்து கூட ஆண்டவரே இந்த ஆண்டிலே ஊழியங்கள் ஆரம்பிக்க போகிறது கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாரம் தோறும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், செல் குரூப்பா இருக்கட்டும், ஜபங்களா இருக்கட்டும் ஆண்டவரே, சர்ச் ஸ்கூலா இருக்கட்டும், புக்கேஜரி மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லா மினிஸ்ட்ரிகளும் கர்த்தாவே ஆண்டவரை சிறப்பாக நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஏஜென்சிஸும் ஆண்டவரே அவர்களுடைய ஊழியங்களை சிறப்பாய் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒருவர் நேரடியாக பார்க்க முடியாமல் இருந்தாலும் கூட இந்த ஜூம் மூலியமாக, ஆன்லைன் மூலியமாக இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஊழியங்களை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறேன். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு சுவாமி கர்த்தாவே இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள், அதிகமான திருச்சபை ஜனங்கள் வந்து இந்த வாரதோறும் இருக்கிற ஊழியர்களில் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏனோ தனமாய் இல்லாதபடிக்கு கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வராதபடிக்கு மற்ற எல்லா ஊழியர்களிலும் வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க திருச்சபையிலும் அநேக மூப்பர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. ஊழிய அழைப்புகள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தாவே இந்த ஆண்டிலே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக சுவாமி கர்த்தாவே. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வாலிப பள்ளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், மறுபடியும் அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளாக ஊழியத்தின் அழைப்புதல் இருக்கும் என்று சொன்னால் அந்த அழைப்புதலை மறுபடியும் கர்த்தாவே நீ உறுதிப்படுத்தி மறுபடியும் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்குள்ளாக ஆண்டவரே ஊழியத்தின் பாரத்தை விதைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. உதவி செய்வீராக. பூச்சோம் திருச்சபையில் அநேக ஊழியர்கள் புறப்பட்டு போவதற்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இந்த அற்புதமான வேலையிலும் கூட சுவாமி பலவீனமாக இருக்கிற எங்கள் திருச்சபை ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு பலவீனரும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. யாருக்கும் எந்த ஒரு பலவீனமும் வராதபடிக்கு கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் வேதனை வழியிலே வேதனையிலும் கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பன்னோக்கி பார்க்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் படுகிற வேதனைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தருவீராக, ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே நாளும் கூட சுப்பிரமணியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மனைவி பத்மாமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பலவீனத்தையும் கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கொடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. அநேக விதமான ஜப ஆண்டவரே விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக சுப்புலட்சுமி அழைக்கப்படுகிற ஒரு தாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாய்க்கு ஆண்டவரே அநேகமாய் ஆண்டவரே மூச்சு விட முடியாதபடிக்கு ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் சரீரத்தில் இருக்கிறதே பார்க்கிறோம் ஆண்டவரே. வெண்டிலேட்டர்ல வைத்திருக்கிறதும் நாங்கள் ஆண்டவரை கேள்விப்படுகிறோம் சுவாமி. தெய்வமே அந்த மகளுக்கு நீ மனம் இறங்கி கர்த்தாவே மகளை தொட்டு சுகப்படுத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆதவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதவனுக்கு ஆண்டவரே 7 வயது ஆண்டவரே மகனுக்கு தலையில் ஆண்டவரே கேன்சர் என்று சொல்லி ஆண்டவரே செய்தி வந்திருக்கிறது. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருவீராக. அந்த மகனை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துறந்த ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் திருச்சபை ஜனங்கள் பேர்கள் சொல்லி ஜெபிக்க முடியாமல் தெரியாமல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலவீனமா இருக்கும் போது தேவனே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கும் போது சுவாமியே ஆவியின் கனிகளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனே ஆவியின் கனிகள், ஆவியின் குண அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்தின் மாம்சத்தின் ஆண்டவரே குணாதிசயங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டு அந்த ஆவியின் கனிகளுடைய குணாதிசயங்களை நாங்கள் அனுபவிக்கவும் அது வண்ணமாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே எப்பொழுதும் உங்களோடு நடக்கின்ற ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு தாரும், ஒரு சலாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் ஒரு நல்ல உறவு வைத்துக் கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு ஆண்டவரே பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக வாழ்க்கை மாற முடியாமல் இருப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கும். ஆனாலும் தேவனே உண்மை ஆண்டவரே அவர் தேடி வருவதற்கு எந்த காரணங்கள் இருந்தாலும் கர்த்தாவே தேடி வர முடியாமல் இருப்பதற்கு காரணங்கள் இருப்போம் என்று சொன்னால் தேவன் அந்த காரணங்களெல்லாம் எடுத்து போட்டு மாற்றி போட்டு மறுபடியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்கும் இடத்தில் அதிகமாய் நேரங்களை செலவு செய்வதற்கும் ஆண்டவரே உமோடு கூட ஆண்டவர் இருப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக
கொடுக்கிறோம் சுவாமி. திறந்து நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நீ கேட்கிற சத்திய வசனங்கள் மற்றும் இல்லாதபடிக்கு வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்மை மறக்காதபடிக்கு இருக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி உள்ளவனாக, நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. திறந்து எங்களை நடத்துக, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி கர்த்தாவே. தேவனே உமக்கு கொடி ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. நீ நன்மையான காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தூய பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் கற்பிட்ட ஜெபத்தை யார் ஒருமனமாய் சொல்வோம். பரமண்டல இருக்கிறங்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். மாணவர்களே, இது ஸ்பெஷல் ப்ரேயர். இந்த ஜெபம் எதற்கு என்று சொன்னால், இந்த பிப்ரவரி மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் இடங்களில் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் அதிகமான சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நல்ல ஆரோக்கியத்தை தந்து இந்த ஆண்டிலே நீர் அவர்களை ஆண்டவரை இந்த பூமிக்கு படைத்த நோக்கத்தை தெரிவைத்து ஆண்டவரை விசேஷமாக உம்முடைய ராஜ்யத்திற்காக உம்முக்காக அதிகமாய் வாழ்வதற்கு கர்த்தாவே உள்ளத்தில் நீர் பேசுவீராக. துறந்த கர்த்தாவே, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விருப்பங்களும் கர்த்தர் அறிந்து அவர்கள் கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், இந்த ஆண்டிலே உங்களுடைய சித்தம் அவர்களுக்கு மேலாக பரிபூர்ணமாய் விளங்க பண்ணட்டும் கர்த்தாவே. அது மட்டும் இல்லாதபடி கர்த்தாவே, வாழ்க்கையில உயர்வுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே ஒரு பெரிய அற்புதம், அதிசயங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு முன்பாக அவர்கள் கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இது இருக்கிறது. இந்த திருமண நாளில் ஆண்டவரே, ஒவ்வொரு வருடங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு தலைவராய் இருந்து, ஒரு போதகராய் இருந்து குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்கிற ஒரு ஆண்டாக இது இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவு கூர்ந்து கடைசி வரையிலும் நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்து, நல்ல ஒரு கணவராக நல்ல ஒரு மனைவியாக உற்று கொடுத்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்திலே ஆண்டவரை என்ன கேட்கிறார்களோ தரும். இந்த திருமண நாளிலே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். இன்னும் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கடைசி வரையிலும் ஆண்டவரை உமக்கு சாட்சியான ஒரு தம்பதிகளாக இவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து சந்தோஷமாய் சமாதானமாய் வாழட்டும். தொடர்ந்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுவதாக இருப்பீர்கள் என்று சொன்னால், TMC பூச்சோங் திருசபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் blessed happy birthday and blessed wedding anniversary. God bless. சங்கீதம் 38. நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன்.
ஷாሎም. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மறுபடியும் உங்கள் யாவரையும் இந்த வலை ஒளி மூலியமாக, இந்த யூடியூப் மூலியமாக பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரியின் முதல் மாதத்திலே நாம் இருக்கிறோம். திருவிருந்து ஆராதனையில் நாம் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவ செய்தியை நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே தேவனுடைய செய்தியானது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட தேவ செய்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அதற்கு முன்பாக வாருங்கள், நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட விசேஷமாக சங்கீதம் 38 வசனம் 1-6 வரையிலும் நாங்கள் தியானிக்கும் போது தாவீதினுடைய சங்கீதமாக இது காணப்படுகிறது. அவர் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரே அவருடைய பாவத்தினாலே அவர் புலம்புகிற ஒரு புலம்பலின் சங்கீதத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இதை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய கரம் எங்கள் வாழ்வில் இல்லாமல் போனால் எப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படுவோம் என்று சொல்லி ஒரு புரிந்து கொள்கிற சங்கீதமாக இது இருக்கட்டும். கர்த்தாவே, முழுமையை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதை நாங்கள் தியானிக்கும் போது, வாசிக்கும் போது போதுமான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, இந்த வசனமானது எங்கள் உள்ளத்தை தொடட்டும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் தேவனே எங்களோடு பேசுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. அடினை மூடி மறைத்து கொண்டு நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தூய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பெருமக்களே, இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியானது சங்கீதம் 38 வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அதோட தலைப்பானது ஆண்டவருடைய கவனத்தை நாடுகிறது. Scripture reading is taken from Psalm chapter 38 verses 1-6. The title will be Seeking God's Attention. Seeking God's Attention. ஆண்டவருடைய கவனத்தை நாடுகிறது. அவருடைய கவனத்தை அதிகமாய் தாவீதின் இந்த அதிகாரத்தில் அதிகமாய் நாடுகிறது தான் இன்றைக்கு நாம் தலைப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 38 இஸ் எ லேமெண்ட் சாம், அதாவது இது ஒரு புலம்பலின் சங்கீதம் என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த சங்கீதம் முழுமையாய் நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் a song full of pain, dark and guilt. அதாவது இந்த சங்கீதம் முழுவதும், இந்த சங்கீதம் பாடல் முழுவதும் விசேஷமாய் நீங்கள் பார்க்கும்போது இது எதை குறித்து அதிகமாய் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வலி, இருள் மற்றும் குற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்ததினாலே அதை தாவீதின் ஒரு பாடலாக, ஒரு சங்கீதமாக இந்த இடங்களிலே அவர் பாடுகிறதை, ஒரு பாடலாக அவர் எடுத்து பாடுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு தாவீதின் மறுபடியும் இஸ் ரிப்பீட்டிங் த ஃபேக்ட் தட் his sin has caused God to attack him. மறுபடியும் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் செய்த பாவத்தினாலே தான் தேவனுடைய கரம் அவருக்கு மேலாக வராமல் இருந்தது, உதவிக்கரம் வராமல் இருந்தது. அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் அவருடைய பாவத்தினால்தான் அவர் தேவனுடைய தண்டனையை அனுபவிக்கிறார் என்று சொல்லி மறுபடியும் அவர் இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிவாக என்ன ஆகிறது என்று சொன்னால், as a result David is suffering physically and emotionally. இதோடைய முடிவாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தாவீது இந்த இடங்களிலே அவர் உடல் நீதியாகவும் உணர்ச்சி நீதியாகவும் அவர் வேதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக இன்றைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த சங்கீதம் என்று சொல்லும் போது இதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த சங்கீதத்தோட தலைப்பு என்னவென்று சொன்னால், The Psalms of David to bring to remembrance. அதாவது சங்கீதம் என்னவென்று சொன்னால், தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதின் நினைவு கூறுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. அவர் என்னத்தை நினைவு கூறுகிறார் என்று சொல்லி ஒரு கேள்வி நான் கேட்போம் என்று சொன்னால், அவர் செய்த பாவத்தை நினைவு கூறுகிறாரா, இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக இந்த காரியங்களை அவர் நினைவு கூர்ந்து இந்த பாடலை எழுதியிருக்கிறாரா, இல்லை இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இங்கே நிச்சயமாக எந்த காரியத்தை குறித்து அவர் இங்கே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இஸ் ரெஃபரிங் டு காட்ஸ் ரிமெம்பரிங்
taking note that David in all his trouble. அதாவது தாவீதின் இந்த பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறதை தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் அவர் நன்மை எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளவு அடையாளங்கள் அவளை கொண்டு செய்திருக்கிறார், இதெல்லாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தினாலே, நான் பாவத்திலே தள்ளப்பட்டதினாலே நீ செய்த யாவற்றையும் நான் மறந்து இன்றைக்கு உம்முடைய கரம் எனக்கு மேலாக வராதபடிக்கு, உதவின் கரம் என் வாழ்க்கையில வராதபடிக்கு நான் அழுத்தப்படுகிறேன், நான் தள்ளப்படுகிறேன். அதற்கு காரணமானது என்னுடைய பாவம் என்று சொல்லி தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக நினைவு கூர்ந்து எழுதப்பட்ட சங்கீதமாக இது காணப்படுகிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த சங்கீதத்தை அவர் எழுந்திருக்கிறது இன்னொரு நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் சொன்ன வண்ணமாக ஆண்டவருடைய கவனத்தை நாடுகிறார். அதாவது ஆண்டவருடைய கவனம் முழுவதும் மறுபடியும் அவருக்கு மேலாக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மறுபடியும் அவர் இழந்து போன யாவற்றையும் மறுபடியும் பெற வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும், என் பாவத்தினாலே நான் இப்படி போய்விட்டேன், என் மேல் இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேராக இந்த சங்கீதத்தை அவர் எழுதி நினைவு கூறுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது கவனம், ஆண்டவருடைய கவனம் நமக்கு மேலாய் வரும்போதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அட்டென்ஷன் நமக்கு மேலாய் வரும்போதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற குறைகள், நாம் செய்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனாலே இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது தாவீதினும் ஆண்டவருடைய அட்டென்ஷனை கிராப் பண்றதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு why does David need God to take note of remembering? எதற்காக ஆண்டவர் அவரை நினைவு கூற வேண்டும், எதற்காக ஆண்டவர் அவருக்கு மேலாக இரக்கம் பாராட்ட வேண்டும்? ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய கவனம் நமக்கு மேலாக இல்லாமல் இருந்தால், ஆண்டவருடைய நினைவு நமக்கு மேலாக இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியிலே தாவீதனுக்கு நல்லாக தெரியும் அவனால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது என்று சொல்லி தாவீதனுக்கு தெரியும் பிரியமானவர்களே. அதனாலே தாவீதன் தெளிவாக இந்த இடத்துல அவர் பாடுகிற, அவர் எழுதுகிற இந்த காரியம் எதற்கு என்று சொன்னால், என் பாவத்தினாலே நான் தள்ளப்பட்டேன், என் பாவத்தினாலே நான் அழிவின் பாதைக்குள்ளாக போயிருக்கிறேன், அதனாலே ஆண்டவரே மறுபடியும் என்னை நினைவு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் தாவீதின் இப்படியாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் போது அவருடைய புலம்பல், அவருடைய மன குமறுதல், அதாவது இன்னும் நீங்க பார்க்கும் போது அவர் விசேஷமாக இந்த இடத்துல அவருடைய கொந்தளிப்பு, மனதின் கொந்தளிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த 6 வசனங்களுக்குள்ளாக நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இந்த தேவ செய்தி இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் என்று சொன்னால், இந்த தேவ செய்தி நாம் கேட்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம் லெந்து மாதத்துக்குள்ளாக நாம் மறுபடியும் போக போகிறோம். we going to begin our Lent season. அதனால் இந்த லென்த் சீசனுக்குள்ளாக நாம் புறப்பட்டு போவதற்கு முன்பாக, இந்த 40 நாள் நம்மளுடைய ஜேர்னி வருவதற்கு முன்பாக, நம்மளுடைய பயணம் வருவதற்கு முன்பாக நம்ம செய்த குற்றங்களை முதலில் நாம் உணர வேண்டும். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது தாவீது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்துதான் இந்த இடங்களிலே ஆண்டவர் இடத்திலே இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதனாலே நாம் குற்றம் செய்து அந்த குற்றத்தை நாம் உணராதபடிக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே பிரியமானவர்களே இங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முடியாது. ஏனென்றால் குற்றம் செய்து அந்த குற்றத்தை நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி ஒப்புவித்து நாம் மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே நம் ஆண்டவருடைய அருகிலே அதிகமாய் நெருங்க முடியாது, அவர் இரக்கத்தை அதிகமாய் நாம் பெற முடியாது பிரியமானவர்களே. அதனால் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற இன்னைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த காலத்துக்குள்ளாய் நாம் புறப்பட்டு போகிற இந்த வழியில நாம் செய்த குற்றங்களை, குறைகளை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்ம ஒப்புவித்து, ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி இந்த தாவீதினுடைய புலம்பலை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நம்மளுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து, உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, உங்களுக்கு சேமத்தை கொடுத்து உங்களை அதிகமாய் வழி நடத்துவார். அவருடைய இரக்கமானது உங்களுக்கு மேலாக வரும். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. முதல் பாயிண்ட் நாம் பார்க்கும்போது the cries of David's trouble, அதாவது தாவீதினுடைய சிக்கலினால் வரும் கண்ணீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். the cries of David's trouble, அவருடைய சிக்கலினால் வரும், பிரச்சனையினால் வரும் கண்ணீரை தான் இந்த 2 வசனங்களிலே அவர் எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். பாருங்கள், முதல் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முதல் வசனம்
சங்கீதம் 38 அதிகாரம் முதல் வசனத்தை 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதியும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் do not rebuke me in your wrath. விசேஷமாக இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, under a sense of God's deep displeasure David cry out to God. வசனத்தை இங்கே நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆழமான அதிருப்தி மற்றும் கோபம் தாவீதினுக்கு மேலாக ஆண்டவருடைய ஆழமான அதிருப்தி, அதாவது திருப்தி அடையாமல் தாவீதினுக்கு மேலாக ஆண்டவர் கோபம் அடைந்ததினாலே இந்த நேரத்தில் தாவீதின் ஆண்டவருக்கு நேராக அழுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்காக ஆண்டவர் தாவீதினுக்கு மேலாக திருப்தி அடையாமல் கோபம் அடைந்ததினாலே தாவீதினுடைய ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய அட்டென்ஷன் அவருக்கு மேலாக வராமல் போனதினாலே அவன் அப்படியேயாக வனாந்திரத்தில் இருக்கிறது போல அவன் சூழ்நிலையிலே அவன் காணப்படுகிறதை இந்த இடங்களிலே பார்க்கிறோம். பிரியமானங்களே, ஒரு உதவிக்காரம் அவனுக்கு வராமல் இருக்கிறதை அவன் பார்த்து அவன் கண்ணீர் விட்டு இந்த இடத்திலே புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது what we discover through this psalm, இந்த சாம் மூலம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது என்ன காரியங்களை நீங்கள் விவரித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், சங்கீத இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தாவீதின் பாவத்திலே விழுந்துட்டார், பாவம் செய்து விட்டார் என்று சொல்லி இது சங்கீதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். These things are already happening. இது ஏற்கனவே நடந்து விட்டது. அதனால தான் நடந்ததினாலே தான் அவர் என்ன செய்கிறார், இந்த இடங்களிலே அவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். நடந்து முடியாத ஒரு காரியத்துக்காக நாம் அழுக மாட்டோம். நடந்து முடிந்து ஆண்டவருடைய கரம் நமக்கு மேலாக வராமல் நாம் தண்டிக்கப்பட்டு நாம் தள்ளப்படும் போது தான் நம் கண்ணீரோடு அழுவோம். அதே பொழுது இந்த இடத்துல அவர் செய்த பாவம் செய்து விட்டார். அவர் பாவம் செய்து விட்டதினாலே இப்பொழுது ஆண்டவருடைய கவனமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய கரமும் அவருக்கு மேலாக வராமல் போனதினாலே இந்த இடத்துல தாவீது என்ன செய்கிறார், அவர் கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்த்து புலம்புகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு டேவிட் வாஸ் ஆல்ரெடி பீன் ரிபியூக்ட். தாவீதின் இது ஆல்ரெடி, அதாவது ஆண்டவர் தாவீதினை தள்ளி விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், தள்ளி வைத்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதனாலே? அதிருப்தி மற்றும் அவன் செய்த பாவத்தினாலே கர்த்தருக்கு அருவருப்பு வந்ததினாலே கோபம் அடைந்ததினாலே தாவீதினை ஆண்டவர் என்ன செய்கிறார் பிரியமானவர்களே, தள்ளி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதினை தள்ளி வைக்கும் போது தாவீது இந்த முதல் 2வது சங்கீதத்தில் நீங்க பார்க்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதியும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதியும் என்று சொல்லும் போது அவர் இடங்களில் என்ன அழகாக சொல்லுகிறார் என்று சொன்னால், so David is saying to God, please stop doing these things to me. ஆண்டவரே, இப்படியாக என்னை தண்டிக்காதீங்க, இப்படியே என்னை தள்ளி வைக்காதீங்க, இப்படி செய்யாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் தாவீது கடவுளுக்கு மேலாக அவர் இந்த அவருடைய குமரலை அவர் சங்கீதமாக அவர் இங்கே எழுதியிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு மேலாக ஒரு விதமான ஆண்டவரே என்னை தள்ளாதீர்கள், என்னை தண்டிக்காதீங்க ஆண்டவரே, ப்ளீஸ் என்னை அப்படிப்பட்ட தண்டிக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீதின் அப்படியாக இந்த 2 வசனங்களிலே எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, well, what makes David think that God is actually doing this to him? தாவீதின் என்ன நினைத்து இதை சொல்லுகிறார், ஆண்டவர் உண்மையாகவே எதற்காக இதை எனக்கு என் வாழ்க்கையிலே இதை செய்கிறார் என்று சொல்லி தாவீதின் அடுத்த 2-3 வசனங்களிலே அவர் சொல்லுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். எதற்காக ஆண்டவரை ரிபியூக் பண்றாரு, எதற்காக ஆண்டவரை தள்ளி விடுகிறாரு என்று சொல்லி அடுத்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அவரே தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய பாவத்தின் நிமித்தமாக தான், அவருடைய குற்றத்தின் நிமித்தமாக தான், அவருடைய மடத்தனத்தினாலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் வாழ்க்கையிலே நடக்கிறது என்று சொல்லி இந்த 6 சங்கீதத்திலே வசனங்களிலே அவர் எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாய் நாம் பார்க்கும்போது 2வது வசனத்தை பார்ப்போம். Your arrows pierce me deeply and your hand presses me down. உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது என்று சொல்லி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். தாவீது இப்படியாக எழுந்துகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்று சொன்னால், பாருங்க, God has not literally taken a bow and arrow and shoot them into David. ஆண்டவர் அம்புகளை எடுத்து உண்மையாகவே தாவீதுக்கு நேராக எறிந்தாரா? அது ஒன்று. 2வது நீங்க பார்க்கும்போது, neither did God literally take his physical hand and press it down
on David. ஆண்டவருடைய கரத்தை எடுத்து தாவீதினை அழுத்தி ஆண்டவர் தள்ளி விட்டாரா? அது இரண்டாவது. அப்ப இந்த இடத்துல தாவீதின் இந்த வசனத்தின் மூலியமாக what is David communicating? தாவீதின் என்னத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், David used poetic picture, அதாவது தாவீதின் கவிதையின் சொற்கள், அதாவது கவிதையின் சொற்களை வைத்து இந்த இடங்களிலே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். Describe how deeply he sensed the deep displeasure of God. அவர் எந்த ஆழத்திற்கு ஆண்டவரோட அப்திருப்தி மற்றும் கோபத்தை உணர்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அதாவது அவர் உணர்கிறதை அவர் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அம்புகள் உள்ளாக தைக்கப்பட்டிருந்தால் அது நம்முடைய அழுத்துகிற வலி எப்படி குத்துமோ எப்படி வலிக்குமோ அதை உணர்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் கரத்தெடுத்து ஒரு மனிதனை இப்படி தள்ளினா அந்த மனிதனுக்கு அழுத்தம் எப்படி இருக்குமோ அந்த அழுத்தத்தை அவர் உணர்ந்து கவிதை சொற்களாக இதை எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்று சொன்னால் தாவீது இந்த இடங்களிலே ஆண்டவருடைய கண்ணுக்கு நேராக அவர் செய்த பாவத்தினாலே அவர் இந்த ஆண்டவருடைய கோப அக்கினிக்குள்ளாக இருப்பதினாலே இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், அதாவது இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டிருப்பதினாலே இதை அவர் அழகாக இந்த இடங்களிலே எழுந்தி நம்ம இடங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு சில நேரங்களிலே பிரியமான நமக்கும் ஆண்டவரை விட்டு விலகி போய் பாவம் செய்து அதை நினைவு கூறும்போது அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வரும்போது ஒரு விதமான வலி நமக்குள்ளாக வருமே, ஒரு விதமான அழுத்தம் நமக்குள்ளாக வருமே. ஐயோ, ஆண்டவரை விட்டு விலகி போனோமே, ஆண்டவரை மறுபடியும் தேட வேண்டுமே, நாம் குற்றம் செய்துட்டோமே என்று சொல்லி ஒரு அழுத்தல் வருமே. அந்த உணர்ச்சியை அவர் நமக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த உணர்ச்சிக்குள்ளாக அவர் இருப்பதினாலே அவர் அந்த கவிதை சொற்களை வைத்து அழகாக அவர் எழுந்திருக்கிறது சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 38 என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதில் முதலாக இந்த 6 வசனங்களுக்குள்ளாய் நீங்க பார்க்கும் போது இந்த 6 வசனங்களும் இந்த கவிதை சொற்களினாலே அவர் உணர்ந்ததை அவர் எப்படி ஆண்டவருடைய அழுத்தத்தை உணர்கிறாரோ அதை எழுந்திருக்கிறது தான் இந்த சங்கீதம் 38 என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த இடத்துல தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்பாக அவர் ஆண்டவருக்கு எதிரியாக அவர் காணப்படும் தோட்டம் அடைக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு God has attacked David, அதாவது ஆண்டவர் கண்ணுக்கு முன்பாக தாவீதின் ஒரு எதிரியாக தெரிவதனாலே ஆண்டவர் அவருக்கு மேலாக அம்புகளை விடுகிறார் என்று சொல்லி கூட அவர் எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். எதற்காக இந்த அம்புகள் இந்த மாதிரியான காரியங்களை குறித்து அவர் எழுந்திருக்கிறார் என்று சொன்னால், தாவீதின் பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறவர், அதனால போருக்கு போகும்போது இந்த அம்புகள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பயன்படுத்துவதனாலே அந்த அம்புகளுடைய தாக்குதல் எப்படி இருக்கும், வலிகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நன்றாக உணர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் தாவீதின். அதனாலே அவர் இந்த இடங்களிலே அந்த அம்பு பாய்ந்தால் எப்படி வலிக்குமோ அதே போல அவர் சொல்லுகிறார், அந்த அம்பு குத்தி எடுக்கும் போது இருக்கிற வலி அந்த வலி ஆறிவிடும். ஆனால் இந்த அம்பு அவருக்குள்ளாக வைத்து தைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அம்பு அவருடைய உயிர்த்துக்குள்ளாகவே இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த வலியிலும் வேதனையிலும் அவர் கடந்து போகிறார் என்று சொல்லி அவர் கவிதை சொற்களாக அவர் இந்த இடங்களிலே எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த வலியானது அவரை விட்டு போகாது. ஏன் போகாது? என்னால் இந்த அன்பு அவருக்குள்ளாகவே இருக்கிறதுனாலே. இந்த அம்பு எப்போது எடுக்கப்படும்? எப்பொழுது ஆண்டவருடைய கண் பார்வைக்கு முன்பாக தாவீதனுக்கு இரக்கம் கிடைக்கிறதோ, அவருடைய கண்ணுக்கு முன்பாக தாவீதனை ஆண்டவர் அவருடைய அட்டென்ஷனை எப்பொழுது தாவீதனுக்கு மேலாக ஆண்டவர் வைக்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த வழி அவர் விட்டு போகும் என்று சொல்லி அவர் அழகாக இந்த கவிதை சொற்களாக இந்த சங்கீதத்தை எழுதி அவர் காண்பிக்கிறார். அவருடைய உணர்ச்சியை இந்த இடங்களிலே, அவருடைய குமுறுதலை இந்த இடங்களிலே அவர் காண்பிக்கிற ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது என்று சொல்லி கூட இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அதிக அழுத்தத்திலும் அநேக வேதனையிலும் அவர் இருக்கிறது இந்த வசனத்துக்குள்ளாக நமக்கு தெரிகிறது பிரியமானவர்களே. இந்த இடங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பாவத்தினாலே அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார். இந்த இடங்களில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மனிதருடைய பாவத்தினாலே அவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அழுத்தப்பட்டு அவர் கண்ணீரோடு அவர் அந்த இடங்களிலே தேவனுக்கு பிதாவுக்கு நேராக வியாகுலப்பட்டு அவர் கண்ணீரோடு அவர் தேவனிடத்தில் அவர் பேசுகிறார். இந்த இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதனுடைய சொந்த பாவத்தை அவன் சுமந்து கொண்டு இந்த இடங்களிலே அவன் தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறான். இந்த இடங்களில் ஒரு காரியங்களை வித்தியாசத்தை பார்க்க முடியும். நம் உலகத்தின் பாவத்தை முழுவதும் சுமப்பதற்காக தானே இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதனால தான் பாருங்க, இன்றைக்கு நம்முடைய பாவத்தை எல்லாமே அவர் சுமந்து
அவர் வியாகுலப்பட்டு கண்ணீரோடு அவர் இந்த சிலுவைக்குள்ளாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அது எவ்வளவு ஒரு வழி என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாடுல தாவீதின் அவர் உணர்ந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த வேதனைக்கு அளவுக்கு உணர்ந்திருப்பாரா அது எனக்கு தெரியாது, வேதத்திலே போடவில்லை. ஆனாலும் அவர் இந்த இடங்களிலே அழுத்தப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவென்று சொன்னால் அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது அவருடைய பிசிக்கல், அவருடைய இமோஷனல், அவருடைய உடல் நீதியாக, அவருடைய விசேஷமாக உடல் நீதி மற்றும் பிரியமாக உணர்ச்சி நீதியாக அவர் அழுத்தப்பட்டிருக்கிறதுனாலே அவர் கண்ணீரோடு இந்த இடங்களிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக சிலுவைக்கு போனார். அதுதான் பிரியமானவர்களை இந்த இடங்கள் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய பாவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை நினைக்கும் போது நாம் இயேசுவை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் ஆண்டவர் நினைக்க வேண்டும். என்றால் நமக்காக இலவசமாக ஒருவர் சிலுவைக்கு போயிருக்கிறாங்க. இங்க பாருங்க, அவருடைய பாவத்தை சுமக்க முடியாம கடவுள் இடத்துல அழுகுறாரு, வியாதிப்படுறாரு, அம்புகள் உள்ள தேய்க்கப்பட்ட போல இருக்கிறது, ஐயோ நீர் இல்லாமல் இருக்க முடியாது, கண்ணீரோடு கஷ்டத்தோடு அழுகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோங்க, இன்னைக்கு நம்ம வேதனைப்படல, இன்னைக்கு நம்ம கண்ணீரோட இல்லை. ஏன்னா நம்மளுடைய பாவத்தை இயேசு சுமந்துட்டார், இலவசமா சுமந்துட்டதுனால நமக்கு பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்றோங்க. அதை நினைவு கூறுவதுதான் மனிதன். அதனாலே நம்ம இன்னும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய கோபத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் பாவத்தை உணர்கிற ஒரு மனிதனாக மனுஷியாக நாம் வர வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி வருவோம் என்று சொன்னால் நிச்சயமா ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு மேலாக வரும் என்று சொல்லியும் கூட இங்கே நாம் பார்க்கிறோம். அதிகமாய் அழுத்தப்பட்டு அவர் இந்த இடங்களிலே அவர் அழகாக எழுந்துகிறதை பார்க்கிறோம். He feel the pressure in the life. ஒரு பெரிய அழுத்தத்தை தாவீது இந்த இடங்களிலே பார்க்கிறதுனாலே அவருக்கு தெரிகிறது அவருடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு எதிரிகள் அதிகமாய், நண்பர்கள் அதிகமாய் ஒரு காலத்தில் இருந்தார்கள், இப்பொழுது நண்பர்கள் அதிகமாய் இல்லை, எதிரிகள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பயந்து போய் இந்த இடங்களில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவருடைய அட்டென்ஷன், அதாவது அவருடைய கவனத்தை நாட வேண்டும், அவருடைய கவனம் அவருக்கு மேலாய் வர வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் அழகாக எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய கண்ணும் நமக்கு மேலாய் இருக்கும் போதுதான் நமக்கு எல்லாமே உண்டாகும், ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நம் ஆண்டவர் விட்டு தள்ளி பாவத்துக்குள்ள அதிகமாய் பிரவேசித்துக் கொண்டு போவோம் என்று சொன்னால் ஒரு நாள் நாம் திரும்பி ஆண்டவரை தேடி வரும்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. திருப்பி ஆண்டவர் நமக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதங்கள், அதே சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலே இப்பயே நாம் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துக்குள்ளாக வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக அவர் இருக்கிறார். தாவீதேன் அப்படியாக மன குமுறுதலை இந்த இடங்களில் அவர் வெளிப்படுத்துகிறது வண்ணமாக நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னோட பாவத்தெல்லாம் மணியும் என்று சொல்லி நம் குற்ற உணர்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மணியும் என்று சொல்லும்போது நமக்கு மேலாக அவருடைய இரக்கத்தை பாராட்டுகிறவராக அவர் காணப்படுவார் பிரியமானவர்களே. இரண்டாவது பாயிண்ட் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் the tumults of David's heart, அதாவது தாவீதின் இருதயத்தின் கொந்தளிப்பு. இந்த ரெண்டு வசனங்கள் நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 38 வசனங்கள் 3 வசனம் 4 நீங்கள் பார்க்கும்போது இந்த ரெண்டு வசனமும் தாவீதினுடைய இருதயத்தின் கொந்தளிப்பை, அதை தாவீதின் அழகாக அவருடைய கொந்தளிப்பை இதில் எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயம் எந்த சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறது, அவருடைய ஆவி எந்த நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் அழகாக இதில் எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த மூணாவது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது there is no soundness in my flesh because of your anger. மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இந்த இடத்துல தாவீதின் அழகாக ஒரு காரியங்களை அவர் விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். God is responding to David the way he is because God is angry because of David's sin. ஆண்டவர் இந்த இடங்களிலே இந்த மறுமொழி, அதாவது தாவீது இந்த இடங்களில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அதனால ஆண்டவருடைய கோபம் இந்த இடங்களை வெளிப்படுத்துகிறதை, ஆண்டவருடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி சங்கீதக்கார தாவீதின் அழகாக எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் பாவத்திலே இருந்ததினாலே ஆண்டவர் அவருக்கு மேலாக கோபம், அவருடைய பாவம் அவருக்கு மேலாக அதிகரித்ததினாலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில, அதாவது அவருக்கு ஆரோக்கியத்தை தராதபடிக்கு இருக்கிறார் என்று சொல்லி தாவீது நீங்க எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். தட் இஸ் ரெஸ்பாண்டிங். கடவுளிடத்திலிருந்து வருகிற பதில் என்னவென்று சொன்னால் அவருக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு
கர்த்தர் அவர் ஆரோக்கியத்தை எடுத்துட்டாரு, அவருக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு, ஒரு சுகம் இல்லாதபடிக்கு அதை எடுத்துட்டாரு என்று சொல்லி கடவுள் இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவார், இப்படிதான் வெளிப்படுத்துறாரு என்று சொல்லி அவருங்க எழுந்திருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 3வது வசனத்தை மறுபடியும் நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னால், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, அவர் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, and God is righteous, அதாவது ஆண்டவர் நீதியின் தேவனாய் இருந்ததினாலே ஆண்டவருக்கு விரும்பத்தகாத காரியங்களை தாவீது செய்ததினாலே ஆண்டவருடைய கோபம் அவருக்கு மேலாக வந்தது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லி அவர் இந்த இடங்களிலே வெளிப்படுத்தி சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது, he is spiritually and physically suffering as a result of his sin. அவர் ஆவிக்குரிய நிதியிலும் அவர் உடல் நிதியிலும் அதிகமாக வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறார். அதோடைய எதற்காக, எதனாலே, எந்த முடிவினாலே என்று சொன்னாக்கா அவருடைய பாவத்தினாலே அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே அவர் அழகாக எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பாருங்க பிரியமானவர்களே, 3வது வசனத்தில் முதல் நீங்க வாசிக்கும் போது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அது இன்னொரு வசனத்தில் சொல்றாரு, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அவர் சொல்றாரு, அவரை ஒற்றுக்கொள்றாரு, எழுந்துறாரு, என்னுடைய பாவத்தினால என்னுடைய எலும்புகளுக்கு சௌக்கியம் இல்லை என்று சொல்லி அவர் எழுந்திருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, nor any health in my bones because of my sin. என்னுடைய எலும்புகளுக்கு சௌக்கியம் இல்லை, என் எலும்புகள் சௌக்கியமான ஒரு நிலைமையில் இல்லை அப்படின்னா அவர் சௌக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு சேமமான நிலையிலே அவர் இல்லை என்று சொல்லி அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரம் அவருக்கு மேலாக இல்லாமல் இருப்பதினாலே, அவருடைய பாவத்தினாலே அவருடைய எலும்புகள் எல்லாம் சௌக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த இடங்களிலே எழுந்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடங்களில் அழகா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், he knew that it was because of his sin, of iniquities and his foolishness. அவர் சொல்லுகிறார், அவருடைய அக்கிரமத்தினாலே, அவருடைய முட்டாள்தனத்தினாலே, அவருடைய மடத்தனத்தினாலே அவர் என்ன சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, எனக்கு சௌக்கியம் இல்லை, நான் சௌக்கியமாக வாழவில்லை என்று சொல்லி அவருடைய மனம், அதாவது சொன்ன வண்ணமாக பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தின் கொந்தளிப்பை ஆண்டவருக்கு நேராக அவர் சொல்லுகிறதை, எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவர் எந்த அளவுக்கு அவர் அழுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில சேமமா இருக்கிறோமா, நம் வாழ்க்கையில நாம் சந்தோஷமா இருக்கிறோமா, எந்த நிதியிலே சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லியும் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்க பாருங்க, அவர் ஆவிக்குரிய நிதியிலே குறித்து அதிகமாய் அவர் கவலைப்படுகிறார். முதல்ல அவர் சொல்லுகிறது ஸ்பிரிச்சுவலி, அதாவது ஆவிக்குரிய நிதியிலே அவர் அதிகமாய் தள்ளப்பட்டிருக்கிறதுனாலே தான் அவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய நெருங்க முடியாதபடிக்கு அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உலகத்தின் நிதியை குறித்து அவர் கவலைப்படலைங்க. இங்க அவர் ஆவிக்குரிய, அதாவது ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் பில்ட் பண்ண முடியலையே, என்னுடைய பாவம் அதற்கு தடையா இருக்கிறதே என்று சொல்லிதான் அவர் இந்த இடங்களிலே வேதனைப்படுகிறார், அவர் வியாகுலப்படுகிறார், அவருடைய குமுறுதலை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தின் கொந்தளிப்பை அவர் இந்த இடங்களில் வெளிப்படுத்துகிறார். எதற்காக? ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் வர முடியாமல் இருப்பதற்கு முதல் காரணம் அவர் செய்த அந்த பாவம். அந்த பாவத்தினாலே தான் அவருடைய எலும்புக்கு சௌக்கியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பாவம் என்னவென்று சொல்லி அவர் நல்லாகவே அறிந்திருக்கிறதுனாலே அவர் ஆண்டவர் இடங்களிலே இரக்கத்தை நாடி இந்த இடங்களிலே அவர் நாடி வந்து இதை எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய நிதியிலே நமக்கும் ஆண்டவருக்கும் எது இடைஞ்சலா இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாவம் தான். நம்ம இன்னும் இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற பாவம், ஆண்டவர் பார்க்கலை என்று சொல்லி அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா, துணிச்சலான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமா, ஒரு காரியங்களை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இல்லாமல் போவதற்கு காரணமே அந்த பாவம் தான் பிரியமானவர். அதனாலே இந்த பாவம் என்னவென்று சொல்லி நமக்கு தெரியும் என்று சொன்னால், தாவீதினை போல அதை மனம் உணர்ந்து ஆண்டவரே என்னோட பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி தாவீதின் சொல்லுகிற வண்ணமாக நம்மளும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே,
4வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இதே 2வது பாயிண்ட்டுக்குள்ளாக 3வது வசனத்தை பார்த்தோம். 4வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், like a heavy burden they are too heavy for me. வசனம் சொல்லுகிறது 4வது வசனத்தை நீங்கள் நானும் வாசிப்போம் என்று சொன்னால், என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்றது, அவைகள் பாரம் சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பாருங்க, அந்த பாவம் அவர் எப்படி உணர்கிறாரு, அந்த பாவம் அவருக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறது, அவரால் சுமக்க முடியாத ஒரு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு இடங்களில் சொல்ற. டேவிட் ஃபெல் oppressed under the weight of his sin. அவருடைய பாவம் அவர் அழுத்துவதனாலே அந்த பாவத்தை அவர் சுமக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்க அவர் எழுதப்பட்டிருக்கிறதை இங்க நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு காரியங்களை இங்க அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரு மனிதனாலே ஒரு பாவத்தை சுமக்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் எடுக்கிறார். ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் ஒரே தேவனாக இயேசு கிறிஸ்து சுமந்திருப்பார் என்று சொன்னால் அது எந்த ஒரு பாரமாக இருந்திருக்க கூடும் பிரியமானவர்களே. ஆனாலும் அவர் நமக்காக சுமந்து மரித்தார் என்று சொன்னால் அதை நாம் அதிகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கனப்படுத்த வேண்டியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதாவது அவர் கவிதையின் சொற்களாலே அதை எழுதுகிறார், அது உணர்கிற நிதியில் அவர் சொல்லுகிறார், அந்த பாவம் அழுத்துகிறார். ஆனால் உண்மையாகவே அந்த பாரத்தை ஆண்டவர் சுமந்தவர் அல்லவா, சிலுவையை ஆண்டவர் சுமந்து நடந்தவர் அல்லவா, அந்த பாரத்தை இவராலே தாங்க முடியலன்னு சொன்னா, ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் அதை எப்படிங்க தாங்கி இருந்திருப்பாரு. அவர் மனிதனாக இருந்தாரே, அவர் மனித ரூபமாக தானே பூமிக்கு வந்தாரு. ஆனால் இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நமக்காக ஒருவர் மரித்தார், நமக்காக ஒருவர் சிலுவை சுமந்தார். அதனாலே இன்றைக்கு அந்த பாரம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது, அதை உணராமல் நாம் வாழ்கிறோம். ஆனால் இங்கே தாவீதின் ஆண்டவரோடு ஒரு உறவு வேணும் என்று சொல்லி அவர் உணர்ந்து எழுந்துகிறார். ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால் சுமக்க முடியவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் என்னால் சுமக்க முடியவில்லை, இது பாரமாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அழுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அவர் வேதனையிலே எழுந்துகிறார். பிரியமானவர்களே, அவர் ஆவிக்குரிய நிதியிலே இதை எழுந்திருக்கிறதையும் கூட இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய நம்பிக்கை என்னாக இருக்கிறது இந்த இடங்களில் பார்த்தா, he hoped that a honest and heart-feeling telling of his misery would move God's compassion. அவருடைய உண்மையான இருதயத்தில் இருக்கின்ற காரியத்தை அவர் சொல்லி இந்த இடங்களிலே அவர் எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, he hoped that a honest and heartfelt telling, அதாவது உண்மையை உத்தமமாக அவர் எப்படி உணர்கிறாரோ அதை இங்கே எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சில நேரங்களில் நாம் எப்படி உண்மையாய் உத்தமமாய் உள்ளத்தில் இருக்கிறோமோ அது அதிகமாய் பார்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது நன்றாகவே அறிந்தவராய் இருக்கிறார். என்று சொன்னால் சிறு வயது முதலிலிருந்து பெரியவர் வரையிலும் தாவீதின் ஆண்டவரோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு மனிதன், ஆண்டவரோடு கூட அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற காலங்களிலே ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு மனிதன். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் நிச்சயமாகவே உண்மையை எதிர்பார்க்கிறார், உத்தமத்தை எதிர்பார்க்கிறார், இருதயத்தின் உண்மையை எதிர்பார்க்கிற தேவன் என்று சொல்லி தாவீதின் புரிந்த ஒரு மனிதனாக இங்கு அரசனாக இங்கே இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதனாலே அவன் உண்மையாக என்னத்தை உணர்கிறாரோ அதை இங்கே எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அதுதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட உண்மையை ஆண்டவர் பார்க்கும் போதுதான் ஆண்டவர் மனதுருகி தாவீதனை தொடுவார். தாவீதனுக்கு நேராக ஆண்டவருடைய அட்டென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி தாவீதனுக்கு நல்லாகவே தெரியும். அதனாலே இந்த இடங்களில் அவன் பாவம் செய்திருந்தாலும் கூட இந்த இடங்களில் அவன் உண்மையாக அவன் உள்ளத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்தி எழுந்த வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் இங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையான காரியங்களை உள்ளத்திலிருந்து சொல்லுகிறோம், பேசுகிறோம், செய்கிறோம். சில நேரங்களிலே 2 வேஷங்களை நாம் போட்டுக்கொண்டு இருக்கிறவர்களாய் கூட சில நேரங்களில் நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, திருச்சபையில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், அது இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே உண்மையாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் ஒருவர் அறிகிறார், பார்க்கிறார். அதனால் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துதான் ஆண்டவர் நம்முடைய நியாயம் தீர்க்க போகிறார், நம்மளை அவர் வழி நடத்த போகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி வெளிரங்கமாய் செய்கிற பாவங்களும் கூட ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதனாலே அவன் வெளிரங்கமாய் செய்த அந்த பாவம் ஆண்டவருக்கு அருவருப்பாக இருந்ததினாலே தான் பிரியமானவர்களே ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய அட்டென்ஷனும் ஆண்டவருடைய கைகளும் தாவீதினை விட்டு விலகினது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அடுத்த 3வது பாயிண்ட் நீங்க பார்க்கும்போது, டேவிட்ஸ் ட்ரபிள் அண்ட் டுமால்
5வது 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீதினுடைய பிரச்சனை மற்றும் கொந்தளிப்பு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய பிரச்சனை மற்றும் கொந்தளிப்பை இந்த 5-6 வசனங்களுக்குள்ளாக அவர் எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து நாம் முடிப்போம் பிரியமானவர்களே. 5வது வசனத்தை அவர் சொல்லுகிறார், என் மதிக்கேடின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. பாருங்க, அவர் சொல்றார், அவருடைய முட்டாள்தனத்தினாலே, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய பிகாஸ் ஆஃப் மை ஃபூலிஷ்னஸ், அவருடைய முட்டாள்தனத்தினாலே அவர் சொல்லுகிறார், அவர் பேதலித்து போய் அவர் செய்த அந்த பாவத்தினாலே அவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. பாருங்க, அவருடைய புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது என்று சொல்லும் போது அவர் எந்த புண்களை சொல்லுகிறார், எந்த ஊன் சொல்றார்? கையில உண்மையாக பிசிக்கலாக பட்டிருக்கிற அந்த புண்ணை அவர் சொல்லவில்லை பிரியமானவர்களே. அவர் புண்கள் என்று சொல்லும் போது இந்த இடங்களிலே சின் இன் த ஊன் ஆஃப் த சோல், அவருடைய ஆத்மாவிலே பட்டிருக்கிற, அவருடைய சோல்ல பட்டிருக்கிற அந்த புண்களை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது என்று சொல்லி அவர் இந்த இடங்களிலே சொல்லுகிறார். which must be washed with the tears of repentance. அந்த புண்களை எப்படி கழுவ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கண்ணீரினாலே, மனம் திரும்பதினாலே அவர் என்ன செய்கிறார்? இந்த புண்களை அவர் கழுவுகிறார் என்று சொல்லி இந்த இடங்களிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் உண்மையாகவே இந்த பாவத்தை முற்றிலுமாக கழுவுவதற்கு யாரால முடியும் என்று சொன்னால், cleansed by the blood of Jesus Christ and healed by the spirit of the Holy One. இந்த புண்களை மற்றும் பாருங்க, அவரோட ஆத்மா புண்களை காயப்பட்டிருக்கிறது, அழுகி நாற்றம் எடுக்கிறது என்று அவர் சொல்லும்போது, இது அவருடைய wash with the tears and repentance, அவருடைய கண்ணீரினாலே, அவருடைய மனம் திரும்பதினாலே இந்த காயத்திற்கு ஒரு மருந்து கிடைக்குமா, ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி அவர் அழுகிறதை பார்க்கிறார். ஆனால் உண்மையாகவே இந்த பாவத்தினாலே பட்டிருக்கிற இந்த புண்கள் ஆற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே தான் அது முழுமையாக கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் செய்திருக்கிற நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஆத்மாவிலே பட்டிருக்கிற நம்முடைய காயங்கள், புண்கள் எல்லாம் இன்னைக்கு ஆறப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் இன்னைக்கு முழுமையாக சந்தோஷமாய் வாழ்வதற்கு காரணம் என்ன? பாவம் இருந்திருந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் எங்கேந்து வந்தது? அதற்கு காரணம் நம்முடைய பாவத்தை முழுமையாக ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவதினாலே தான் பிரியமானவர்களே. அதனாலே ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி தாவீது இந்த இடங்களில் என்ன செய்கிறார்? அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நீங்க பார்க்கும்போது டேவிட் ஸ்பீக்கிங் இன் a highly poetic term, அவர் ஒரு ஆழமான ஒரு கவிதை சொற்களினாலே அவர் இந்த காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே நீங்க பார்க்கும்போது இந்த கவிதை சொற்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. இட்ஸ் a poetic device called hyperbole. இந்த ஹைப்பர்போலே என்று சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், மிகப்படுத்தி கூறும் ஒரு அணி, அதாவது ஒரு காரியத்தை மிகப்படுத்தி கூறுகிற ஒரு அணியாக, ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஹைப்பர்போலே இஸ் நாட் அ லாயிங். இந்த ஹைப்பர்போலே என்று சொல்லுகிறது வார்த்தை ஒரு காரியத்தை நடக்காத ஒரு காரியத்தை வர்ணிச்சு பொய் சொல்லுகிற ஒரு காரியம் கிடையாது. இந்த ஹைப்பர்போலே இஸ் ஸ்டேட்டிங் இமோஷனல் ட்ரூத். அவர் எப்படி உணர்கிறாரோ அந்த உணர்ச்சியை உண்மையாக கூறுவதுதான் ஹைப்பர்போலே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பொருளா இருக்கிறது என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். ஒரு உதாரணம் நான் கொடுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, God was not really shooting arrows at David. ஆண்டவர் உண்மையாகவே அம்புகளை தாவீதின் இடங்களிலே அவர் விடவில்லை. ஆனாலும் பாருங்க, exactly how David felt, எப்படி தாவீதின் உணர்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் மெய்யாகவே அந்த அம்புகளை அவருக்கு நேராய் விட்டு அவருடைய சரீரத்துக்கு நேராய் படுகிற ஒரு உணர்ச்சியை உணர்கிறது தான் ஹைப்பர்போலே. அதாவது ஒரு ஃபீலிங்கை உணர்கிறது, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி உணர்கிறது தான் ஹைப்பர்போலே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பொருளாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலே பிரியமானவர்களே, இங்க அவருடைய உணர்ச்சியை அதிகமாய் வெளிப்படுத்தி எழுந்திருக்கிற இந்த சங்கீதத்தில் இன்றைக்கு நம்மளுடைய உணர்ச்சியை ஆண்டவர் தூண்ட விரும்புகிறார். அதாவது நம்ம உணர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொல்லி இதை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங், அதாவது ஒரு உணர்ச்சி இருக்கிறதா? இந்த உணர்ச்சி நமக்குள்ளாக இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஐயா நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த உணர்கிற ஒரு உணர்ச்சி நமக்குள்ளாக இல்லை என்று சொன்னால்,
நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முடியாது. ஆண்டவருக்குள்ளாக மனம் திரும்புதல், அதாவது மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது குற்ற உணர்ச்சி, பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிற்பாடுதான் மனம் திரும்புதலுக்குள்ளாக நாம் போக முடியும். இன்றைக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஐயோ நான் பாவம் செய்திட்டேனே, நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் போகாதபடிக்கு இன்றைக்கு அநேக பேர் மனம் திரும்புதலை மட்டுமே கையில வைத்துக் கொண்டு நான் மனம் திரும்பணும் சொல்லிட்டு ஏன் மனம் திரும்ப முடியல? ஏன்னா உள்ளுக்கே இருந்து அது வரலங்க. நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அது வரல. அது நாவிலிருந்து வருவதனாலே அது அப்படியாக மறைந்து விடுகிறது. மறுபடியும் சொல்லிவிட்டு மறுபடியும் பாவம் செய்கிறோம், மறுபடியும் சொல்லிவிட்டு மறுபடியும் பாவம் செய்கிறோம். எதற்காக? அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும்போதுதான் அந்த பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு இங்கே இருப்போம். அதுதான் நீங்க பார்க்கும்போது அவர் அதை உணர்ந்து இதை எழுதுகிறார். ஏன் சொன்னால் அவனை உணர்வதற்கு காரணம் என்ன? அவருடைய ஆவிக்குரிய நிதியிலே மறுபடியும் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவு அவருக்கு வேண்டும். தவறு செய்து விட்டார், பாவம் செய்து விட்டார், ஆண்டவரே என் மேல் இரக்கம் பாராட்டும், என்னை தண்டியாது இரும் என்று சொல்லி அவர் எழுதுகிற ஒரு சங்கீதமாக கூட இது இங்கே இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு பாருங்க, I am troubled and I am bowed down greatly. நான் வேதனைப்பட்டு ஒடுகிறேன், நான் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். பாருங்க, அவர் உடைகிறேன், திரிகிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அவர் துக்கப்படுகிறதும் காரியங்கள் என்னவென்று சொன்னால், அவருடைய பாவத்தினாலே அவருடைய சரீரம் மறுமொழி கொடுக்க முடியாதபடி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் செய்த பாவத்தினாலே, அழுத்தத்தினாலே அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சந்தோஷமாய் சௌக்கியமாக நல்ல நிலைமையிலே செய்ய முடியாதபடி அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் துக்கம் அடைகிறார். அவருடைய ஆவிக்குரிய நிதியிலும் அவருடைய உடல் நிதியிலும் அவருடைய உணர்ச்சி நிதியிலும் அவர் அதிகமாய் அவர் என்ன செய்கிறார்? உடையப்பட்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக விழுந்து, ஐயா என்னால முடியல, என்னை காப்பாற்றும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி அவர் கீழே விழுந்து அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவருடைய ஆத்மா எந்த வழிக்குள்ளாக அழுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அவர் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்திருப்பார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டிருப்பார். பாருங்க, ஆண்டவருடைய அதிகமாய் நேசித்த மனிதர்கள் தான் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக எப்பவுமே வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் விட்டு தள்ளி போய் இருக்கிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தனை இருக்காது. அதனால தாவீது ஆண்டவரோடு கூட வாழ்ந்து வந்த மனிதனாக இருந்ததினாலே இந்த ஒரு பாவத்தினாலே பிரியமானவர்களே அவன் என்ன செய்கிறான்? அவன் உடைந்து போய், ஆண்டவரே இதற்கு மேலாக என்னால் முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக என்னை தண்டியாது இரும், என் மேல் இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி அவன் மனம் திரும்புத குமுறுதலை கடவுளுக்கு முன்பாக கொண்டு வந்து அவனுடைய விசேஷமாக அவனுடைய பிரச்சனையும் அவனுடைய மன குமுறுதலையும் அவன் கொண்டு வருகிறதை அவனுடைய கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான். அவனுடைய கொந்தளிப்பை ஆண்டவருக்கு முன்பாக காண்பிக்கிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, டேவிட் only hope is God. ஆண்டவருடைய தாவீதினுடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவராக காணப்பட்டது. therefore he seeks God earnestly. அதனால ஆண்டவர் அவர் அதிகமாய் தேடுகிற ஒரு நிதிக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். he moves fully about his mistakes and sin. இந்த இடங்களில் நீங்க பார்க்கும்போது அவர் குற்றம் உணர்ந்ததால் வரும் வருத்தத்தை இந்த இடங்களிலே அவர் தெரிவிக்கிறார். அவர் குற்றத்தை உணர்ந்ததனால் வரும் வருத்தத்தை அவர் இந்த இடங்களிலே அவர் தெரிவித்து அவர் எழுதுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. The psalm shows the heart of David. He was seeking for repentance. அவர் முழுமையான ஒரு மனம் திரும்புதலுக்கு அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் இப்படி சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒரு காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. God is watching our life. ஆண்டவருடைய வாழ்க்கையை, நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். He knows our heart. அவர் நம்மளுடைய இருதயம் என்னவென்று சொன்ன அவருக்கு தெரியும். He knows David heart as well. அவருக்கு தாவீதினுடைய இருதயமும் அவருக்கு தெரியும். அதனாலே தாவீது எவ்வளவு உண்மையாக உத்தமமாக அவர் செய்த பாவத்தை கடவுளுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த இடங்களே ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நீங்க வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் வசனத்துல தாவீதின் தேவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்லுகிற ஒரு அளவுக்கு தாவீதின் எடுத்துக்கொள்ளப்படும் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. பாருங்க பிரியமானவர்களே, yes there is a way for repentance and forgiveness from God. அங்க உண்மையாவே ஆண்டவருக்கு இடத்திலிருந்து ஒரு பாவ மன்னிப்பு ஒரு மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் நிச்சயமாகவே. But don't do it for sake, but
do it with reverence, love and fear. என்னைக்குமே ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 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 ஒப்புக்காக திரும்பி செஞ்சுட்டு நம்ம ஆண்டவர் இடத்துக்கு போகாத படிக்க பிரியமானவர்களே, நம்ம அது ஒரு கலாச்சாரமாக ஒரு 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 சடங்கு சம்பிரதாயமாக செய்யாத படிக்க பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? அது மரியாதையோடு அன்போடு கடவுளுக்கு பயந்து ஆண்டவர் அவர் இடத்துல மனம் திரும்புவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அவருக்கு மேலாக ஒரு மரியாதை இருக்கிறதா, அவருக்கு மேலாக ஒரு அன்பு இருக்கிறதா, அவருக்கு மேலாக ஒரு பயம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்போம் என்று சொன்னால் மறுபடியும் அந்த பாவத்தை திரும்பி செய்வதற்கு நமக்கு துணிச்சல் இருக்காது. ஏனென்றால் ஒன்று, நான் என் கடவுளுக்கு மேலாக அதிகமான மரியாதை வைத்திருக்கிறேன். 2, அவருக்கு மேலாக அன்பு வைத்திருக்கிறேன். 3வது, ஐயோ நான் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷி என்று சொல்லுகிற ஒரு மனிதனாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்களை பாவங்களை மறுபடியும் நம்ம செய்ய மாட்டோம் பிரியமானவர்களே. அது ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் நம் காரியங்களை இடத்துல சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு குற்றம் உணர்ந்து வருத்தப்படுகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற பாவத்தை குற்றத்தை உணர்ந்து ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்று சொல்லி உண்மையாக அவருடைய சமூகத்துக்கு முன்பாக போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சும்மாக அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தெரியும், மறுபடியும் செய்துட்டு மறுபடியும் எல்லா இடங்களும் மன்னிச்சிருங்க, நான் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறவராய் நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் காரியங்களை சொல்லுகிறார், நீ பொய் வேஷம் போட்டுக்கொண்டு வாழாதே, உன் வாழ்க்கை நீ அழித்து கொண்டிருக்காதே. என்னென்றால் உன்னை பார்க்கிறவர் உன் உள்ளத்தின் ஆழத்தையும் பார்க்கிறார், நீ பேசுகிறதை பார்க்கிறார், நீ செய்கிறதை பார்க்கிறார், நீ நடக்கிறதை பார்க்கிறார், நீ செய்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். அதனாலே நீ மனிதர்களை ஏமாற்றி வாழலாம், ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை ஏமாற்றி வாழவே முடியாது பிரியமானவர்களே. தாவீதின் ஆண்டவருக்கு உண்மையாக அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கொந்தளிப்பை கடவுளுக்கு மேலாக கொண்டு வந்து ஹானஸ்டாக அவர் இந்த இடத்துல அவருடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்துகிறத, உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக ஒரு பாடலாக இது இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இறுதியாக கூட பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஃப்ரம் திஸ் சாங் இந்த சங்கீதத்தில் இங்கே நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் 3 காரியம். இது போன வருடம் நம்மளுடைய லென்த்தில் வந்து ஒரு சப்டிவ் நம்ம வைத்திருந்தோம், ரிப்பென்ட், ரிமோஸ், ரிப்பென்ட் அண்ட் ரிட்டர்ன் டு தி லார்ட். இந்த காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நாம் ஆண்டவர் இந்த சங்கீதம் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? முதலில் நாம் வருந்த வேண்டும், குற்றத்தை உணர வேண்டும். 2வது மனம் திரும்ப வேண்டும். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு சமூகத்துக்கு முன்பாக நாம் திரும்ப வேண்டும். We have to remove, repent and return to the Lord. இந்த 3 காரியங்களும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சங்கீதத்தை நமக்கு அழகாக போதித்துக் கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தாவீது எதற்காக இந்த சங்கீதத்தை உணர்ச்சி பூர்வமாக எதற்காக இது அவர் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். ஒன்ற காரியம், அவருடைய செய்த குற்றத்தை உணர்ந்ததை நாம் பார்த்தோம். 2வது, அவர் மனம் திரும்புவதற்கு பாதைக்குள்ளாக போக வேண்டும் நினைக்கிறார். 3வது, ஆண்டவர் இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துக்கு மறுபடியும் திரும்பி போக வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதுனாலே அவர் என்ன செய்கிறார்? இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் குற்றத்தை மன்னியும் என்று சொல்லி குற்றத்தை உணர்ந்து அவரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி போய் நிற்கும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். இரக்கத்தை நமக்கு மேலாக அவர் இது பண்ணுவார். நமக்கு மேலாக God's attention வரும். ஆண்டவருடைய கவனம் நமக்கு மேலாக திரும்பும். அப்பொழுது ஆண்டவரோடு கூட நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும் பிரியமானவர்களே. அதனாலே பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாவம் குற்றக்குறைகளை எடுத்து போடும் சுவாமி. இந்த ஆண்டிலே விசேஷமாக நான் உம்மோடு அதிகமாய் நெருங்க வேண்டும். இந்த பாவம் உமக்கும் எமக்கும் ஆண்டவரே ஒரு நடுவிலே ஒரு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாவத்தை எடுத்து போட்டு கத்தாவே எங்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. இந்த பாவத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாகவே அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய கவனம் முழுவதும் நமக்கு மேலாக திரும்பும். நிச்சயமாய் நம்மளும் நம் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாய் நாம் இருப்போம் பிரியமானவர்களே. ஒரே ஒரு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்றென்றைக்கும் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவர் நேசிப்பதினாலே ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்தார், நம்மளோடு கூட இருப்பதற்காக, நம்மளை வழி நடத்துவதற்காக. அதனாலே கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஏதாவது பாவங்கள் குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? மனம் திரும்பி வாங்க. உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் 2 கரங்களை நீட்டிக்கொண்டு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் இடத்துல வந்தால் போதும், உங்களை அணைத்துக் கொள்வார். பாவத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். ஆனால் மறுபடியும் அந்த உலகத்தின் பாவத்துக்குள்ளாக போகாதபடிக்கு அதை கவனமாக ஆண்டவருக்கும் நமக்கு உறவை பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய காரியங்களில் இருக்கிறது. சரிங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், கண்களை மூடி தேவன் நோக்கி நாம் பார்ப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த வாழ்க்கையில ஆண்டவரே நிச்சயமாகவே ஆண்டவரே தாவீதின் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஆண்டவர் விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு போய் அவர் வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்து கொண்டு உம்மை மறுதலித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை மன்னியும். மறுபடியும் எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் உணர்ந்து வருவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். யாவற்றும் இயேசுவின் மறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தூய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. அல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொரோனா வைரஸ் நிமித்தம் திருச்சபைக்கு போக முடியாமல் இருந்தாலும் ஒன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்கள் ஒன்று கூடி குடும்பமாக உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி நன்றி ராஜா. எங்கள் போதகர் மூலமாய் உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய ஜீவன வார்த்தை கொண்டு எங்களோடு நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் போதகரை ஆண்டவரை இயேசு நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தை அப்பா நீங்கள் ரத்த கொட்டிகளாக மூடி மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காணிக்கைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த காணிக்கைகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சிலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகளாக சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலை நம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்துக்கு கடுமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தரே, கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவிலை ஒரு தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் பூர்ணமான போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வரும்பொழுது நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷங்களை கற்றினீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்து உயிர்த்துள்ளதிலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்து பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்படி இது செய்கின்றார். அப்படியே ராமச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானப்பழம் எல்லாம் இனி வீடுக்குள் பறிகள் என்று செயல் என்று திருவள்ளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உங்களுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எழுது சிலங்கள். சமாதான தேவன் உங்களோடு கூட வரவாராக. ஆமென்.
வருங்கள் பிரியமானவர்களே, நம் யாவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சகாகாலம் உங்கள் யாவரோடும் இருக்க கடவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த பெண்டமிக் காலங்களிலே, இந்த கோவிட் காலத்திலே அநேக பாதிப்புக்குள்ளாக ஜனங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு போதகராக டிஎம்சி தூச்சல் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுகிறோம். கவனமாக இருங்கள், பத்திரமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். எங்கே போனாலும் உங்களுடைய முக கவரியும் கை தூய்மையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஹேண்ட் சானிடைசர் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது காரியங்கள் வெளியே செய்வதற்கு இல்லை என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். பத்திரமாக இருங்கள். உங்களுடைய சுகத்திற்காகவும் உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்கள் பொருளாதார காரியத்திற்காகவும் போதகராகிய நானும் திருச்சபையும் உக்ரான குழுவும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறோம். ஏதாவது காரியங்கள் வேண்டும் தேவை என்று சொன்னால் தயவு செய்து போதகருக்கும் திருச்சபைக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்கிறேன். கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் துணையாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த கோவிட்டை ஒரு நாள் இந்த மலேசியா தேசத்திலிருந்து மட்டுமில்லை, உலகத்திலிருந்தும் ஆண்டவர் எடுத்து போடுவார். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். அதற்கு முன்பாக நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. உடம்பை பார்த்துக் கொள்ளுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.